வணக்கங்கள். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு வந்துட்டு ஊழல் செய்பவர்களுக்கு தக்க தண்டனை, உடனடி பணி நீக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாநிலத்தோட, தமிழ்நாடோட மொத்த கடன் எவ்வளவுன்னு தெரியுமா? யாருக்காவது? சார் உங்களுக்கு? 5 லட்சம் கோடி நெருங்கி இருக்குங்க. கிட்ட வந்துட்டீங்க. அவ்வளோ ஆச்சா? 8.33 லட்சம் கோடி. எவ்வளவு? 8.33 லட்சம் கோடி. இதற்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஊழல். இப்போ நம்ம பேச போற தலைப்பு அதானே, ஊழல் தான். முதல் முக்கிய காரணம் ஊழல். இதற்கு காரணமானவர்களும் ஊழல்வாதிகள் தான். இப்போ நியூஸை போட்டால் ஊழல், நியூஸ் பேப்பர் பார்த்தா ஊழல், எங்கே இருந்தாலும் ஊழல் ஊழல் ஊழல். ஊழல்ங்கிறது முதல்ல என்ன? ஆல்ரெடி நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி ஊழல்ங்கிறது அரசு அதிகாரிகள் தன்னுடைய கடமையை செய்யறதுக்கும் தன்னுடைய கடமையை செய்யாம இருக்கிறதுக்கும் வாங்குற லஞ்சம், பரிசு பொருட்கள் தான் ஊழல். இப்படி ஊழல் எல்லா பக்கமும் பரவி போய் கிடக்கு. ஆல்ரெடி பேசினவங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் எல்லா பக்கமும் ஊழல். இதை தாண்டி ஆதார் கார்டு நானும் சேர்த்துக்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஊழல் பரவி போய் கிடக்கு. எந்த அளவுக்கு பரவி போய் கிடக்குன்னா, இதற்குன்னு ஒரு தனியா துறையே வந்துருச்சு. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை. சட்டங்களும் இதற்காக இருக்கு. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். இப்படியுமா இன்னும் ஊழல் நடந்துட்டு இருக்குன்னா, ஊழல் எல்லா பக்கம் எல்லா துறையிலையும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை பத்தி பார்க்கும்போது தான் எனக்கு 2 வரி கண்ணில் பட்டுச்சு. எத்தனை பொறிகள் வைத்தும் மாட்டாத எலி, எத்தனை பொறிகள் வைத்தும் சிக்காத திருட்டு எலி. அது எது தெரியுமா? ஊழல் தான். இந்த ஊழல் எந்த இடத்துலையும் கண்ணில் படாம இது வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. கண்ணில் படாமலாம் இல்லை, நம்ம எங்க பார்த்தாலும் ஊழல் இருந்துகிட்டே தான் இருக்கு. எந்தெந்த இடத்துல இன்னும் சரியா சொல்லணும்னா, 2018 திருத்தப்பட்ட ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழே இந்த இடத்துல இந்தந்த துறையில எல்லாம் நீங்க வந்து விசாரிக்கலாம் ஊழலை பத்திங்கிற போது எந்த துறையெல்லாம் இருந்துச்சுன்னா, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள், கழகங்கள், மாநில அரசுக்கு சொந்தமான அல்லது கட்டுப்பாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள், இதுல எல்லாமே வந்து அடங்கிடுச்சு. அப்போ எல்லா இடத்துலயும் இந்த ஊழல் பரவி போய் கிடக்கு. இதற்கான ஒரு தீர்வு என்னவா இருக்கும்? உடனடி பணி நீக்கமா தான் இருக்கும். இது ஏன் இந்த டாபிக் நான் எடுத்தேன்? உடனடி பணி நீக்கம் ஏன்? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. மரண தண்டனை கொடுத்துருக்கலாம், ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கலாம், இது ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளா இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா, மரண தண்டனை நம்ம கொடுக்கும்போது 1 மாசம் ஞாபகம் இருக்கும், 1 வருஷம் ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான், மறந்துடுவோம். இதுவே ஒருவேளை அந்த ஊழல் செய்தவங்க திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. ஆயுள் தண்டனையிலையும் அவங்க வாழ்நாள் முழுக்க அங்கே தான் இருப்பாங்க. இதுவே அவரோட பணி நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பணி நீக்கம் செய்யற போது அவர் அடுத்து எந்த ஒரு பப்ளிக் செக்டார்லையும் பிரைவேட் செக்டார்லையும் ஒர்க் பண்ண முடியாது. இதை நம்ம எல்லாமே டிஜிட்டலைஸ் கொண்டு வந்துட்டோம், டிஜிட்டல் இந்தியா. ஸோ எங்கே போனாலும் அவரோட வேலைக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி ஒருத்தங்க வேலைக்கு எடுத்துக்கல, அவங்க வீட்லேயே இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க நம்ம பக்கத்து வீட்லேயே இருக்காங்க, ஐயோ பாவம் நல்லா இருந்த மனுஷன் பாரு இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பேச்சு வந்துட்டாலே அவ்வளோதான். இப்படி நாம ஒருத்தரை சுட்டி காட்டி சொல்கிற போது இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணுவோமா? அட்லீஸ்ட் மானத்துக்காகவாது அதை பண்ணாமல் இருப்போம். திருக்குறள்லையும் இதை பற்றி ஒரு திருக்குறள் இருக்கு. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்க ஒருப்பது வேந்து. இதோட பொருள் என்னன்னா, ஒரு குற்றம் நடந்துருச்சு, அந்த குற்றத்தை ஆராய்ஞ்சு இதற்கு அப்புறமா இந்த குற்றம் நடக்காதவாறு ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்படி கொடுக்குற தண்டனை கொடுக்குற அரசாங்கமும் தான், இப்படி தண்டனை கொடுக்குற அரசாங்கம் தான் வந்துட்டு நல்ல அரசுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எந்த தண்டனை வந்து சரியா இருக்குன்னா, உடனடி பணி நீக்கம் தான் சரியா இருக்கணும். இன்னும் திருக்குறள் சொல்ற போது புரியலனாலும் நம்ம எல்லாம் சினிமா பார்ப்போம்ல, சினிமால முதல்வன் படம் எல்லாருமே பார்த்துருக்கோம் கண்டிப்பா. அதுல அவர் ஒரு நாள் முதல்வன் ஆகும்போது ஒவ்வொரு துறையிலையும், ஹாஸ்பிட்டல், ரேஷன் கடை, எல்லா இடத்துலையும் போய் தப்பு செஞ்சவங்க, ஊழல் செஞ்சவங்க அப்பப்பவே பணி நீக்கம் செய்வாங்க. அந்த மாதிரி பணி நீக்கம் செய்யற போது ஒரு பயம் ஏற்படும். இதுக்கப்புறம் இனி அந்த எந்த இடத்துலையும் போய் ஊழல் செய்யக்கூடாதுங்கிற நினப்பு வரும். ஸோ உடனடி பணி நீக்கம் செய்யறது தான் சரியான தண்டனையாகவும் இருக்கும். இப்படி பணி நீக்கம் செய்யறோம். பணி நீக்கம் செய்ய வேண்டிய ஊழியர்கள், அரசு அதிகாரிகளே வந்துட்டு தன்னுடைய கடமைகளை வந்து காத்துல பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி
காத்துல பறக்க விடுறவங்க, அவங்களோட கடமைகளையும் காத்துல பறக்க விடுறவங்களையும் நம்ம வந்துட்டு உடனடி பணி நீக்கம் செய்யணும். இதற்காக அரசியல் சட்டமும் இருக்கு. இந்திய அரசியல் சாசன பிரிவு 311(2)B கீழே இந்த மாதிரி தன்னுடைய கடமைகளை செய்யாம ஊழல் செய்யறவங்கள உடனடி பணி நீக்கம் செய்யலாங்கிற ஒரு சட்டமும் இருக்கு. கடைசியா நான் 2 வரி சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தீப்பொறியா இருக்கும் போதே துளி நீரால் தடுத்திருக்க வேண்டும், அணைத்திருக்க வேண்டும். தீப்பிழம்பாய் மாறிவிட்டது, சுனாமியாய் கிளம்புவோம் வாருங்கள். நன்றி.